என்னாச்சு மஞ்சு? அவ்வளவுதான்க்கா, இன்னும் 10 செகண்ட்ல பாம்பு வெடிக்க போகுது. மேடம் மேடம் போனை கொடுங்க. கொடுங்க மேடம். ஜெயிலர் மேடம் வந்துட்டாங்க. போனை கொடுங்க மேடம். ஐயோ கொஞ்ச நேரம் இரு. நான் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேற போனை பார்த்தா 2 பேரும் மாட்டிக்குவோம். ஏய் நில்லு மேடம். அந்த சி பிளாக்ல என்ன ஏதோ சாப்பாடு விஷயமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாமே. மேடம் அது என்னமோ வேணும்னே பண்றாங்க மேடம். சரி நீ போய் மத்த வார்டன்க எல்லாரையும் என் ரூமுக்கு வர சொல்லு. உன்னதாமா சொல்றேன், போ. சரி மேடம். பாம்பு வெடிக்கிற நேரத்துல போனை புடிங்கிட்டு போயிட்டாலே. அவங்க வெடிச்சு செதறத என் காதால கேட்க முடியல. என்னமோ பெயிண்டிங் வரைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்னமோ நடக்குது. மேல இடத்துல போட்டு கொடுத்துட வேண்டியதான். அர்ஜுன், என்ன மஞ்சு, இன்னும் பாம்பு வெடிக்கல? தெரியலையே. சார் சார், அவங்க இறங்கி போறாங்க சார், போறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ பாம்பு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க. என்ன மஞ்சு அசால்ட்டா சொல்ற? அது பாம்பு வெடிச்சுன்னா என்ன பண்றது? ஏதோ அதுல ஃபால்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் என்னன்னு பாருங்க. சார் நீங்க இப்ப போகலனா அக்கா வெளியில வந்த உடனே உங்களை தான் பாம்பு வச்சு கொல்லுவாங்க, தெரியும்ல? சரி சரி போறேன். ம் ம் ம். சரி விடுங்க மேனேஜர், இருங்க, நமக்கு தானே வேலை இருக்கு. இப்ப என்ன காசு தானே கொடுக்கணும், நான் தரேன், இருங்க. சார் நீங்க காசெல்லாம் கொடுக்காதீங்க. அர்ஜுன், நம்ம இங்க நிக்க வேண்டாம், கிளம்பலாம் வா. இருப்பவி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஐயோ அதெல்லாம் இங்க இருக்கிறவங்க பாத்துப்பாங்க, நீ வா.
அர்ச்சனா இப்ப வரைக்கும் ஆபீஸ்க்கு வரல, எங்க போய் சுத்திட்டு இருக்காங்க? டிடி, இப்ப எதுக்கு நீ டென்ஷனா இருக்க? அர்ஜுன் வந்ததும் பேசிக்கலாம், நீ உள்ள வா. முடியாது, நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் தான் சொல்றேன்ல டிடி. மனோ நிறுத்து. நீ எப்பவுமே அந்த பவிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப, எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எதுவும் பேச வேண்டாம். வந்துட்டாங்க பார். ஹே டிடி, நீங்க என்ன பண்ற? என்ன ஏமாத்திட்டல நீ? ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத மாம்ஸ். நான் வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே மாம்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன். அதுக்குள்ள நீ ஏன் மாம்ஸ் கிளம்பி போன? ஓ அதுவா, பவிக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதான் நாங்க கிளம்பிட்டோம். அர்ஜென்ட் மீட்டிங்கா? உங்களுக்கு அப்புறம் கிளம்பின நாங்களே ஆபீஸ்க்கு வந்துட்டோம். அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குங்கிறவங்க இவ்ளோ லேட்டாவா வருவீங்க? அப்படிலாம் இல்ல டிடி. இவதான் மீட்டிங்னு சொல்லி அண்ணனை எங்கேயாச்சும் ஊர் சுத்த கூட்டிட்டு போயிருப்பா. ஏ அர்ச்சனா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசாத. நாங்க வர வழியில எவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கோம் தெரியுமா? மச்சான் என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நாங்க வரும்போது ஒரு பாம் பிளாஸ்டே நடந்துச்சுடா. பாம் பிளாஸ்டா? ஆமா தம்பி, நானும் அங்கதான் இருந்தேன். நம்ம கார்ல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல தான் வெடிச்சது. கேட்டிங்களா? அதுல இருந்து நாங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அது புரியாம நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? பாம் வச்ச இடத்துல பவி அந்த சர்க்குணத்தை பார்த்திருக்கா. எந்த சர்க்குணம்? அதான் மனோ, காயத்ரி பாட்டியோட இருப்பாரே அவர்தான். அந்த ஆளா? அவன் ஏன் அங்க வந்தான்? தெரியல மச்சான், பாம் வெடிச்ச இடத்துல அந்த ஆள் இருந்தான்னா இது நிச்சயமா அவன் வேலையா தான் இருக்கணும். அதுவும் இத்தனை வருஷமா அமைதியா இருந்தவன் இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கானா, சம்திங் ராங். கொஞ்சம் உஷாராவே இருடா. டேய், ஏன்டா நீ ஓவரா பில்டப் பண்ற? அந்த ஆள் அங்க இருந்தான், அவ்வளவுதான். மத்தபடி அவருக்கும் இந்த பாம் பிளாஸ்டுக்கும் சம்பந்தம் இருக்குமாலாம் தெரியாதுடா. யாரோ ஒரு பொண்ணுக்கு தான் ரொம்ப அடிபட்டுச்சு. எப்படியும் போலீஸ் என்கொயரியில யாரும் தெரிஞ்சிட விடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத பாட்டிக்கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. அவங்க தேவையில்லாம பயப்படுவாங்க. அது அவங்க ஹெல்த்துக்கும் ஆபத்து. அது எப்படி பாட்டி கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? மாம்ஸ குறி வச்சு இப்படி ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அதை அசால்ட்டா எடுத்துக்க முடியுமா? அதானே, அண்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னு பாட்டிக்கு தெரிய வேண்டாமா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி அர்ஜுனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்படி ஒரு வேளை ஆபத்து வந்தாலும் என்ன மீறி அர்ஜுனை யாரும் தொடக்கூட முடியாது. எனக்கு என்னமோ அந்த ஆபத்தே நீதான்னு தோணுது. ஏய், என்ன புது கதை விடுற? ஆமா மனோ, ஒருவேளை அந்த சர்க்குணம் தான் இத செஞ்சிருந்தா அவங்க நிச்சயமா இவளை டார்கெட் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. மாம்ஸ், அப்படின்னா இனிமே நீ இவ கூட எங்கேயுமே போகாத. இவளுக்கு வர ஆபத்துல தேவையில்லாம நீ சிக்கிற மாதிரி ஆகுது. அப்படியா சொல்ற டிடி? ஆமா மாம்ஸ். அப்படின்னா இனிமேதான் நான் எப்பயுமே பவி கூட இருக்கணும் போலயே. ஏன்னா பவிக்கு ஒரு ஆபத்துனா என்னாலையும் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. அந்த ஆபத்துல இருந்து அவளை காப்பாத்துறது தான் என்னோட முத வேலை. ஹே பவி, வா, உனக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, வா போய் பார்க்கலாம். இத காரணமா சொல்லி மாம்ஸ் அவ கூட போக விடாம செய்யலான்னு பார்த்தா இது எனக்கு எதிராவே திரும்பிருச்சு. அது மட்டும் இல்ல பாப்பா, அவங்க 2 பேரும் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் கார் கிட்ட வந்தப்போ அவங்க ஏதோ பெயிண்டிங்கை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன், முடியாமல் போச்சு. பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நான் சொல்கிறத நம்பலைன்னா காருக்குள்ளே அவங்க பெயிண்டிங் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அம்மா அம்மா இத பாரு. நீ வரைஞ்சியா டிடி? நல்லா இருக்கு. ஐயோ அம்மா, இது அந்த பவி வரைஞ்சது. ஐயே, அதான் நல்லாவே இல்ல. அத விடுங்க, முதல்ல அந்த டிராயிங்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? அம்மா, அவ அண்ணனை தான் வரைஞ்சிருக்கா. நல்லா பாருங்க, அது அண்ணன். ஆமா, அர்ஜுன் தான் அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கா. அப்ப இது யாரு சின்ன குழந்தை? ஐ திங்க் அது அர்ஜுனோட குழந்தை. டேய், அவனே ஒரு குழந்தை, அவனுக்கு எதுடா குழந்தை? அம்மா, அவ அர்ஜுனோட ஃபியூச்சரை வரைஞ்சிருக்காமா. இன்னும் 5 வருஷத்துல மாம்ஸுக்கு 30 வயசு ஆயிரும்ல. அப்ப அவர் எப்படி இருப்பாருன்னு அவ வரைஞ்சு காட்டியிருக்கா. அது பக்கத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்களா? அதுதான் மாம்ஸோட வைஃபா. எதுக்கு முகமே வரையாம விட்டுருக்கா? வரைய தெரியாம இருந்திருக்கும் ஜோதி. யாருக்கு? பவிக்கு வரைய தெரியாதா? ஐ திங்க் இது ஒரு காரணமா இருக்கும். டேய் மடையா, நீ ஒன்னும் திங்க் பண்ணலாம் வேண்டாம். என்ன காரணம்னு நானே சொல்றேன். கொஞ்சம் அந்த பொண்ணோட உருவத்தை நல்லா பாருங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். புடிச்சிட்டேன். இது பவியர் தான். சேம் ஹேர் ஸ்டைல், சேம் காஸ்டியூம், சேம் லுக். பாத்தீங்களா, மாம்ஸ் பக்கத்துல அவளையே அவ வைஃபா வரைஞ்சு வச்சிருக்கா. இதுல வேணும்னே முகத்தை வரையாம மாம்ஸ் வாயில இருந்து அது நீதான வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மாம்ஸ் மட்டும் அவ நினைக்கிற மாதிரி சொல்லிருந்தான்னா இத வச்சே மாம்ஸ் மனசுல அவ லவ்வ வர வச்சிருப்பா. அத்தை, இதுக்கு மேலயும் நம்ம சும்மா இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை அடக்கியே ஆகணும். இல்லனா யாராலையும் அவளை தடுக்கவே முடியாது. ஏன் தடுக்க முடியாது? நாங்க தடுப்போம். நாங்க என்ன இன்னைக்கு நேத்தா அந்த பவிய பாக்குறோம்? அவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே அவளுக்கும் எங்களுக்கும் பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. டிடி, அப்பலாம் நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாம அவ கூட சகஜமா பேசி விளையாடிட்டு இருந்தீங்க. ஆனா அப்பவே எங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷம்னு தெரியும். அப்படியே அத்தை? பின்ன வாண்ட மாதிரி இருக்கப்பவே அவ எங்களை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் அம்மா கிட்ட போட்டு கொடுப்பா தெரியுமா? அப்பாவே அவளை மொத்தமா ஒழிச்சு கட்டணும்னு நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணோம். கடைசியில எல்லாத்துலயுமே அவ எஸ்கேப் ஆயிட்டா. இவ்ளோ ஏன் ஒரு தடவை அவளை டேங்க்ல தள்ளி விட்டு என்ன கொலை செய்ய பாத்தீங்களா? சேச்சே, பயமுறுத்தலான்னு பார்த்தோம். ஆனா கடைசியில அவதான் எங்களை பயமுறுத்திட்டு போயிட்டா. அதானே பவியா கொக்கா. சின்ன வயசுலயே எங்களுக்கு எதிரா வந்தவ இப்போ
உனக்கும் எதிரா வந்து நிக்கிறா டிடி. நீ மட்டும் உஷாரா இல்லனா எங்களை ஏமாத்துன மாதிரி அவ உன்னையும் ஏமாத்திடுவா. ஆமா அத்தை, ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவ மாம்ஸ இம்ப்ரெஸ் பண்றா. அதுதான் எப்படின்னே புரியல. ஏண்டி, நீயும் படிச்சவ தானே? அவளை தாண்டி அர்ஜுனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு உனக்கு தெரியாதா? நானும் ட்ரை பண்றேம்மா, ஆனா மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா பவிக்கு அந்த பிரச்சனையே இல்ல. அவ ட்ரை பண்ணாலே அது சக்சஸ் தான். ஏய் நந்து, நீ முதல்ல அந்த பவிக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்து. உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுடா. நான் எப்போ டிடிக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னேன்? எப்பவுமே என் சப்போர்ட் டிடிக்கு தான். ஆனா ஃபேக்ட் என்னன்னு சொல்லணும்ல. என்னடா உன் ஃபேக்ட்? டிடி அர்ஜுனை எப்படி விரும்புறாளோ அதே மாதிரி ஒரு பர்சன் அதிகமாவே பவியும் அர்ஜுனை விரும்புறா. அப்படி இருக்கிறப்ப அர்ஜுன் அவளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சா அவ என்ன ஆவான்னு நம்ம யோசிக்கணும்ல. அவன் என்னன்னா நமக்கு என்னடா? அவளும் இந்த வீட்ல ஒரு பொண்ணு தானம்மா. அப்படின்னு நீயும் உங்க பாட்டியும் தான் சொல்லிக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ யாரும் ஏதோ ஒண்ணு டிடி விரும்புற மாதிரி பவியும் அர்ஜுனை விரும்புறா. ஆனா இதுல யாரோ ஒருத்தருக்கு தான் அர்ஜுன் கிடைக்க போறான். ஒருவேளை டிடிக்கு அர்ஜுன் கிடைக்கலனா உன் தங்கச்சி சூசைட் பண்ணிப்பாடா. என்ன டிடி? ஆமா, மாம்ஸ் எனக்கு கிடைக்கலனா நான் சூசைட் பண்ணிப்பேன். டிடி, ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அதானே, நாங்கெல்லாம் இருக்கிறப்போ என் பிள்ளை அவளுக்கு தூக்கி கொடுக்க விட்டுருவோமா? ஏதோ ஒன்னு அத்தை, அர்ஜுன் கிடைக்கலனா டிடி உயிரை விட்டுருவேன்னு சொல்றானா இது அவளோட ஸ்டாண்டு. அதே மாதிரி பவிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல. அதனால நான் பவிய பார்த்து அவளோட ஸ்டாண்ட் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் டிடியை எப்படி அர்ஜுன் கூட ஒண்ணு சேர்க்கலாங்கிறத பத்தி யோசிப்போம். நந்து, இப்ப எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? நோ அர்ச்சனா, போர்ல ஒரு எதிரியை தோக்கடிக்கணும்னா அந்த எதிரியோட டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதே மாதிரி டிடி பவிய ஜெயிக்கணும்னா பவி என்ன நினைக்கிறா, ஃபியூச்சர்ல பவி என்ன செய்வான்னு எல்லாமே நமக்கு தெரியணும். அதுதான் போர் தந்திரம். இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் சமயம் பார்த்து பவி கிட்ட பேச்சு கொடுத்து நமக்கு தேவையான தகவலை கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஏய் ஜோதி, நீ உன் பையனை ரொம்ப சினிமா பார்க்க விட்டு கெடுத்துட்ட. ஏற்கனவே இங்க குழப்பத்துக்கு பஞ்சம் இல்ல. இதுல இந்த லூசு போய் என்னத்த பண்ணி வைக்க போதும்? வாங்க, என்னாச்சு? பவியும் அர்ஜுனும் செத்துட்டாங்கல்ல? அவங்க வெடிச்சு செதறத கேட்டு சந்தோஷப்படலான்னு பார்த்தேன். ஆனா கடைசி நேரத்துல போனை வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி சரி பரவாயில்ல, அவங்க செத்துட்டாங்கல்ல, அது போதும் எனக்கு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமா, மஞ்சு எங்க? உங்களதான் கேக்குறேன். மஞ்சு, என்னாச்சு உனக்கு? மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு.
இந்த தடவையும் அவ தப்பிச்சிட்டான்னு சொல்றீங்களா? அடச்ச, எதுக்காகவா நான் அவங்கள அனுப்புனேன்? அக்கா நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம்க்கா. அவங்க நல்ல நேரம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. காரணம் சொல்லாத மஞ்சு, கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே. மேடம் நாங்கள் அங்கிருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் மேடம். நாங்கள் மட்டும் மாட்டியிருந்தா இந்நேரம் உங்கள் கூட மஞ்சுவும் ஆம்பளைங்க ஜெயிலில் நானும் இருந்திருப்பேன். ஏதோ நம்ம நேரத்துக்கு அந்த ஏரியாவில் சிசிடிவி இல்லை, அதனால போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம். ஆனாலும் அந்த பவி எங்களை பார்த்துட்டா.